ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு தூதுவரே போயிடுறாரு. பிடிச்சு வச்சிருக்காங்க. ஒருத்தர் போய் அட்வைஸ் பண்ணா விட்டுடுவாங்களா? அப்படி நடக்குமா இந்த காலத்துல? ஆனா வரலாற்றில நடந்திருக்கே. வாங்க பார்க்கலாம். வரலாறு முக்கியம் அமைச்சரே. நாம கோப்பெருஞ்சோழனோட பசங்க நலங்கிள்ளி, நெடுங்கிள்ளி அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த நலங்கிள்ளி உண்மையிலே நல்லவன் அப்படிங்கிறது வரலாற்றில் எழுதப்பட்ட விஷயம். நெடுங்கிள்ளி அப்படிங்கிற ஒரு 2வது பையன் இருந்தான். அந்த நெடுங்கிள்ளிய மக்கள் சனியன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கிரகமாவே அவனை பார்த்தாங்களாம். ஏன் அப்படி பார்த்தாங்க? ஏன்னா அவன் தொடர்ந்து ஒரு தொல்லை கொடுக்கிற விதமாவே நடந்துட்டு இருந்திருக்கான். நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் ஆகாமையும் இருந்திருக்கு. 2 பேரும் ஒருத்தர் எதிர்த்திருக்காங்க. அப்ப நெடுங்கிள்ளி நலங்கிள்ளியை எதிர்க்கிறதுக்காக அவனோட கோட்டையான உறையூர் கோட்டை ஒன்று பிடிச்சு அங்க முற்றுகையிட்டு உட்காந்துட்டான். அப்போ இது தெரியாத ஒரு இளந்தத்தன்னு ஒரு பாவப்பட்ட ஒரு புலவன் நலங்கிள்ளியை பார்த்து நம்ம பரிசில் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கான். அந்த நேரத்தில் உறையூர் கோட்டை முற்றுகை நெடுங்கிள்ளி வசம் இருந்திருக்கு. இளந்தத்தனை பிடிச்சி உட்கார வச்சுட்டான் நெடுங்கிள்ளி. ஐயோ பாவப்பட்ட அவனை பிடிச்சி உட்கார வச்சுட்டானே அப்படின்னு கேள்விப்பட்ட ஒரு புலவர், கோவூர் கிழார் அப்படின்னு ஒரு புலவர் உடனே வந்து நெடுங்கிள்ளி கிட்ட, தம்பி அவன் ஒற்றனெல்லாம் கிடையாது, அவன் பாவப்பட்ட ஒரு புலவன், அவனோட வறுமையினால நலங்கிள்ளிக்கிட்ட ஏதாவது பரிசு வாங்கிட்டு போகலாம் பாடல் பாடி அப்படின்னு வந்திருக்கான், அவனை நீ போய் ஒற்றன்னு பிடிச்சி உட்கார வச்சுட்ட அப்படின்னு அந்த நேரத்தில், அதாவது போர் முற்றுகையில் இருக்க நேரத்தில், அவன் அவ்வளோ உக்கிரமாக இருக்க நேரத்தில் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அப்போ அவன் கேட்டானே, எவ்வளோ கெட்டவன்னு மக்கள் அவனை சொன்னால் கூட நெடுங்கிள்ளி அந்த கோவூர்கிழார் சொன்னதை கேட்டு அந்த இளந்தத்தனை விடுவிச்சிருக்கான். அதுக்கான பாடல் ஒன்று இருக்கு. வள்ளியோர் படர்ந்து புள்ளிற் போகி வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை பிறர்க்கு தீதறிந்தன்றோ வின்றே திறப்பட நன்னார் நாண அண்ணாந்தேகி ஆங்கினிது ஒழுகி நல்லது ஓங்கு புகழ் மண்ணாள் செல்வம் எய்திய நும்மோர் என்ன செம்மலும் உடைத்தே அப்படின்னு புறநானூற்றோட ஒரு பாடல் இது. சரி, இதுக்கப்புறம் இளந்தத்தனை அவன் விடுவிச்சுட்டான். அந்த கோட்டை முற்றுகையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் அட்வைஸ் பண்ணி அந்த போரை கைவிட வச்சுட்டாங்க. ஆனால் அவங்க தொடர்ந்து அப்படியே சுமூகமான நிலையில் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. காரியாறு அப்படிங்கிற இடத்துல அவங்க 2 பேருக்கும் திரும்ப ஒரு போர் வந்தது. நலங்கிள்ளியும் நெடுங்கிள்ளியும் எதிரெதிர்னு நின்று போர் பண்ணாங்க. அந்த போரில் நெடுங்கிள்ளி இறந்து போயிட்டான். யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, சோழ மன்னர்களை ஒரு இறந்த பின்னாடி அந்த இடத்துல போரிட்டு இறந்த இடத்துல புதைச்சிடுவாங்க. அவனுக்கு ஒரு சமாதியா மாதிரி கல்லறை மாதிரி எழுப்பிடுவாங்க. அந்த கல்லறையில் சிவலிங்கம் நட்டு வைப்பாங்க. பின்னாட்களில் அது கோயிலாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்த கோயில் தான் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில். நன்றி.